மசாலா ஊற்றிடாமல் சூப்பரான சோயா 65 பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சோயா போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போது அது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாத அளவுக்கு புழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. பார்க்கவே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் சிக்கன் 65 செய்யும்போது இந்த மசாலாவே யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அடுப்பில் கடாயில் எண்ணெய் சூடாகிட்ருக்கோம். அதில் நம்ம சோயா ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. அந்த சலசலப்பு சத்தம் அடங்கினதுக்கப்புறம்